தந்தை மைந்தர் தூயாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஜெபம் செய்வோம். ஒப்புரவின் வாழ்வையும் ஒப்புரவின் திருப்பணியையும் எங்களுக்கு தந்த பரலோகத்தின் தேவனே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். இந்த தூய தொழுகையின் வழியாக கசப்பையும் வெறுப்பையும் தீமையையும் உள்ளத்திலிருந்து அகற்றி எங்களையே ஜீவ பலியாக நற்கருணை சமூகமாக அர்ப்பணிக்க அருள் தாரும். கல்வாரி அன்பையும் கிறிஸ்துவின் தியாகத்தையும் உணர்ந்து ஆராதிக்க பலப்படுத்தும். ஆராதனையில் பங்கு பெறும் சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391வது பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். 391வது ஞான பாடல். Seven
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை உற்சாகமாய் பாடும். என்
ஆகியதோ என் உள்ளமே ஆஹா என் இறைவனே ஆஹா எந்நாளும் புகழ்ந்திடுவே என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா எந்நாளும் புகழ்ந்திடுவே என் மீட்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மீட்பராய் என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகிறார் என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்துக்கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகின்றார் என் வீடத்தை நான் ஏற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவே என் வீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் நோட்டத்தை தொடர்ந்திடுவே என்னை பரோ என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை பரோ என் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதில் நிறுத்திக் கொள்வோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் மிக உன்னதமான ஆராதனையின் வடிவம் திருவிருந்து ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் செங்குருதியையும் மனித குலத்தின் மீட்புக்காக தந்தார் என்பதின் அடையாளம் திருவிருந்து. ஆண்டவர் இயேசுவின் மீட்பின் செயலை நினைவு கூர்ந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இணைந்து நன்றி செலுத்தும் தூய நிகழ்வே திருவிருந்து. துன்புறும் மானிடமும் மனித குலத்தின் மீட்புக்காக துன்புற்ற கடவுளும் ஒன்றுபடும் இடமே கர்த்தருடைய திருமேஜை. பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது திருவிருந்தின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மேன்மையையும் விவரிக்கிறார். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தியின் தலைப்பு தூய நன்றி திருவிருந்து, ஒப்புரவின் திருப்பந்தி, ஹோலி யூகாரிஸ்ட், டேபிள் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். யூகாரிஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நற்கருணை என்பதாகும். கடவுளின் நல்ல கருணையை கொண்டாடி நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வே திருவிருந்து. திருவிருந்து என்பது ஒப்புரவின் திருப்பந்தி. அது சுட்டி காட்டுகிற ஆன்மீகம் என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது தூய்மை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும்
பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாது. கொரிந்து நகரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு புறம் கர்த்தருடைய பந்தியிலும் மறுபுறம் புறம்பான ஆவிக்குரிய காரியங்களிலும் பங்கெடுத்தனர். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று சொல்லுவார்கள். கர்த்தரையும் திருப்திப்படுத்த விரும்பினார்கள், உலகத்தையும் திருப்திப்படுத்த விரும்பினார்கள். இந்த சூழ்நிலையில் பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். திருவிருந்தின் மேன்மையை சுட்டிக்காட்டி தேவனோடு ஒப்புரவாகும்படி அழைத்தார். தேவனோடுள்ள உறவிலிருந்து நம்மை பிரிக்கிற தூய்மை கேட்டை நமது வாழ்விற்குள் கொண்டு வருகிற உலகத்தின் வல்லமைகளுக்கு விலகி இருங்கள் என்றல்ல, விலகி ஓடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஒரு கட்டிடம் தீப்பற்றி எரிகிற போது அந்த கட்டிடத்தில் இருக்கிறவர்கள் மெதுவாக செல்லலாம், நாளைக்கு வெளியே போய்கொள்ளலாம் என்று இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் போட்டுவிட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடுவார்கள். அதுபோல பாவ சூழ்நிலைகளை காணும்போது அவற்றை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். பாவமும் தவறான ஆராதனையும் தீமையோடுள்ள பக்தியும் நம்மை உண்மையான கடவுளிடமிருந்து, தெய்வீக உறவிலிருந்து பிரித்து விடுகிறது. தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டுமானால் நம் வாழ்வில் நாம் ஆராதிக்கிற நவீன விக்கிரகங்களாய் காணப்படுகிற பணம், சுயநலம், பெருமை, கசப்பு ஆகியவற்றை முற்றிலுமாய் வெறுத்து விலகி ஓட வேண்டும். கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமானது. அது நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும் பந்தி. எனவே உலகத்தோடும் பாவத்தோடும் சமரசம் செய்து கொண்டு நாம் திருவிருந்தில் பங்கேற்கக்கூடாது. 2வது வேதம் சொல்லுகிறது ஐக்கியம். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் கர்த்தருடைய பந்தியில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உட்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் இணைக்கப்படுகிறோம். ஐக்கியத்தை குறிக்கிற கிரேக்க சொல் கொய்னோனியா என்பதாகும். அது தெய்வீக ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள உபாண்டு பழங்குடி மக்களிடையே காணப்படுகின்ற ஒரு வினோத பழக்கம் இது. 2 நபர்கள் அல்லது 2 குடும்பத்தார் இடையே சண்டைகள், பிரச்சனைகள், பகை ஏற்பட்டால் ஊர் பெரியவர்கள் அவர்களை பொதுவான இடத்திற்கு வரவழைத்து ஒரு பாத்திரத்தில் அவர்கள் ஊர் வழக்கத்தின்படியான ஒரு பானத்தை கொண்டு வந்து வைப்பார்கள். 2 தரப்பினரையும் அந்த இடத்திலே வரவழைத்து அவர்கள் தங்கள் கைகளிலே சிறிய கீறலை ஏற்படுத்தி அந்த இரத்தத்தை அந்த குறிப்பிட்ட பானத்தில் தெளிக்க வேண்டும். பின்பு 2 தரப்பினரும் சேர்ந்து அதை பருக வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், இனி உன் இரத்தம் என் உடலில் ஓடுகிறது, என் இரத்தம் உன் உடலில் ஓடுகிறது. இனி நாம் எதிரிகள் அல்ல, ஒரே குடும்பம். அதோடு அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10:17 சொல்லுகிறது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஒப்புரவு என்பது மனிதனின் முயற்சியால் வந்ததல்ல, கிறிஸ்துவின் வழியாக தேவனால் வந்தது. முதல் அடியை எடுத்து வைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த தெய்வீக உண்மையை
திருவிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் சக மனிதர்களோடு ஒப்புரவாகி கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் சேரும்போது கர்த்தருடைய பந்தி அர்த்தமுள்ளதாக, அழகுள்ளதாக மாறுகிறது. கடைசியாக மன்னிப்பு. 1 கொரிந்தியர் 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். சக மனிதர்களோடு உள்ள உறவில், குடும்ப உறவில் விரிசல் இருக்கும்போது ஆண்டவரோடு உள்ள நமது உறவு ஒருபோதும் முழுமையடையாது. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் ஆலய வழிபாடுகளுக்கும் பலி செலுத்துவதற்கும் காணிக்கைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்தில் சகோதர அன்போ இரக்கமோ இருக்கவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு வழிபாட்டின் ஒழுங்குமுறையையே மாற்றி அமைத்தார். மத்தேயு 5:23-24 முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கடவுளை வழிபடுவதை விட, ஆராதனையை விட உன்னால் காயப்பட்ட மனிதனிடம் மன்னிப்பு கேட்பதே மிக அவசரமான ஆவிக்குரிய கடமை என்றார் ஆண்டவர் இயேசு. கிறிஸ்தவ ஆராதனை வாழ்வில் உடைந்த உறவுகளை சீரமைக்க முன்னுரிமை தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் வரும்போது யார் மீதாவது நமக்கு மனத்தாங்கல், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா என்று நம் மனசாட்சியை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆலயம் வருவதில் காலதாமதமாகலாம், ஆனால் மன்னிப்பதிலும் மன்னிப்பு கேட்பதிலும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது. கர்த்தருடைய பந்தி நம்முடைய உண்மையான அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தும் ஒப்புரவாக்குதலின் பந்தியாக மாற வேண்டும். நாம் தேவ சமூகத்திற்கு வரும்போது நம்மை தண்டிக்கும் கடவுளிடம் வரவில்லை, மாறாக நம்மை மன்னித்த கடவுளிடம் வருகிறோம். அதற்கு அடையாளமாக இருப்பது திருவிருந்து. எனவே நாமும் பிறரை மன்னிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடைசியாக அர்ப்பணம். 1 கொரிந்தியர் 10:21 கர்த்தருடைய பந்தி முழுமையான அர்ப்பணத்திற்கு நம்மை அழைக்கிறது. அநேகர் ஞாயிறு அன்று கர்த்தருடைய பிள்ளையாகவும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சுயநலவாதிகளாகவும் அநீதி செய்கிறவர்களாகவும் பாவத்தின் அடிமைத்தனங்களோடு சமரசம் செய்து கொண்டு வாழுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்காவிட்டால் தீமையின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் என்று பவுல் எச்சரிக்கிறார். பல மதங்களிலும் உள்ள பொதுவான தன்மை கோபமாக இருக்கிற தெய்வத்தை சாந்திப்படுத்த பக்தர்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவார்கள். தங்கள் சரீரங்களை கிழித்து கொள்வார்கள், தங்கள் சரீரத்தை வருத்தப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே முன்வந்து நமக்காக தன்னையே பலியாக்கினார். மனிதர்களாகிய நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான அர்ப்பணம் விலையேற பெற்றது. இன்று நம்முடைய அர்ப்பணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருடைய பந்தி ஒப்புரவின் திருப்பந்தி என்பதை உணர்வோம். ஒப்புரவிற்கு அடிப்படையான தூய்மையோடும் ஐக்கிய உணர்வோடும் மன்னிப்பின் சிந்தையோடும் அர்ப்பணத்தோடும் திருவிருந்தின் சமூகமாக வாழ்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 367வது பாடலை நாம் பாடுவோம். வாழ்க
எம் தேசமே. 367வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த சாக்கிரமந்தாகிய திருவிருந்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலும் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டினீர். ஒப்புரவின் பந்தியாக கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியிலே நாங்கள் பங்கு பெற தூய்மையோடும் நல்ல ஐக்கியத்தோடும் மன்னிப்பின் மனப்பான்மையோடும் அர்ப்பணத்தோடும் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல உணர்வோடு எங்களையே ஆராய்ந்து பார்த்து வருகிற நாட்களிலும் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் சேர கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எந்த தருணங்களிலே கசப்பிற்கு இடம் கொடுத்து மன்னிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டோமோ, கர்த்தர் எங்களை மன்னித்தருளோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கசப்புகளிலிருந்து வெளியே வர மன்னிக்கிற சிந்தையோடு மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். குடும்ப உறவுகளில் காணப்படுகிற கசப்புகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே காணப்படுகிற எல்லா விதமான பிளவுகளையும் பகை உணர்வுகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நல்லுறவும் ஐக்கியமும் உண்டாகட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவிருந்து சமூகமாக நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்திருக்கத்தக்கதாய் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகளின் மத்தியில் இருக்கிறவர்கள் உண்டு, தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நேர்மையாய் உழைத்து பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உழைக்க எங்களுக்கு பலன் இல்லையே, உதவி செய்வார் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. திக்கற்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீரே துணை நின்று நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக நாங்களும் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள், அநாதைகள் ஒவ்வொருவரையும் ஆதரிக்கத்தக்கதான இருதயத்தை தந்து கர்த்தர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் திருச்சபைக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் மறைந்து அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்று என்கிற சிந்தையோடு கூட
எங்களுடைய அன்பையும் உறவையும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நிறைவாக தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோர், பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காக ஜெபித்து காத்திருக்கிற பெற்றோர், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து காத்திருக்கிற பெற்றோர், ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான எதிர்காலத்தை காண சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற தொழில் காரியங்கள், வியாபாரங்கள், அனுதினமும் கைட்டு செய்கிற கூலி வேலைகள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் செய்கிற பணி பொறுப்புகள் எல்லாவற்றின் வழியாகவும் ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த தங்களுடைய பணி பொறுப்புகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் காண கர்த்தர் தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் விசாரித்து தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தீமைகளுக்கு விலகி ஆண்டவருக்கென்று சாட்சியாக நிற்க பலப்படுத்துவமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய ஊழியங்களின் வழியாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஆண்டவருக்குள்ளாக விசுவாச ஜீவியத்திலே வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்குழு, மற்ற எல்லா ஆலய பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் எல்லாரோடும் நிறைவான கிருபை தாங்கி இருக்கட்டும். ஐக்கியத்தோடு கர்த்தருடைய திருச்சபையை கட்டி எழுப்ப கர்த்தருடைய ஒரே மந்தையாக சாட்சியாக நிற்க கர்த்தர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் அமைதி கேடுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் பிரசன்னராக இருந்து சமாதானத்தை அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். வெள்ளப்பெருக்கினாலும் இயற்கையினுடைய பலவிதமான சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள், கிராமங்களிலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய உதவிகள் கிடைக்க, பாதிப்பிலிருந்து தம்முடைய மக்கள் வெளியே வர கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் அருளி செய்கிறார்கள். யுத்தங்கள் ஓய்ந்து அமைதி பெருகத்தக்கதாய் எந்த தேசங்களிலே உள்நாட்டு குழப்பங்களும் சீர்கேடுகளும் மிகுந்திருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் மாற்றங்களை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வியாதி படுக்கையிலும் பலவீனத்தின் மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி நல்ல சுகத்தையும் பலனையும் அருளி செய்வீராக. அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒரு மேலும் நீட்டப்படட்டும். திருச்சபையினுடைய ஊழியங்கள், எங்களுடைய பேராயர் மற்றெல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருச்சபையாகவும் குடும்பங்களாகவும் மிஷனரி பணிகளை தாங்கி அவற்றிற்காக ஜெபிக்க கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். மிஷனரிகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எங்களை தேவ சமூகத்திலே நாங்கள் ஒரு விசை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. 80வது சுதந்திர தினத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறீர். எங்களுடைய தேசத்திலே சுதந்திர உணர்வு பெருகத்தக்கதாக, மக்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதி, மத, இன வன்முறைகள் மாறி தேசத்திலே அமைதியும் சமாதானமும் தழைக்கட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.